நடிகர் வந்தவொடனே நடிகரை பார்க்கறதுக்கு போனவொடனே கூட்ட நெரிசல்ல செத்து போயிட்டாங்க. ஆனா முதலமைச்சர் சொல்லிருக்கலாம், யாரோ வந்தாங்க, யாரையோ பார்க்க வந்தாங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி இல்லை. நீங்க அதெல்லாம் பேச வேண்டாம். எங்களுடைய மாநில பிரச்சனைகளை மட்டும் பேசுங்க. அதுதான் கிராம சபை கூட்டம். உங்க கட்சி மேடை இல்ல. இது கட்சி மேடை இல்ல. கை கட்டி நின்னது முதலமைச்சர் பத்தி கட்சி மேடையா? இது என்ன மேடை நீங்க சொல்லுங்க. நானே கேள்வி பாருங்க, பஞ்சாயத்து தலைவர் ஒரு நாள் கூட லீவ் போட்டதுல கிராம சபை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள மேல்பட்டி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் திமுக எம்பி கதிரானன் தலைமையில் நடந்தது. விழாவில் பேசிய கதிரானன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசியிருந்தார். இதனால் கடுப்பாகிய கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் எம்பி கதிரானன் பார்த்து, இது கிராம சபை கூட்டம், அதனால் மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசுங்கள், அரசியல் பேசாதீர்கள் என ஆவேசமாக கூறியுள்ளார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நபரின் பேச்சை கேட்டு எம்பி அவரை வெளியே அனுப்புங்கள் என கூறவே கூட்டத்தில் இருந்து போலீசார் அவரை வெளியே அனுப்பி இந்த பொறுப்புக்கு யாரை தெரியுமா நியமிச்சிருக்கிறாரு? தன்னுடைய ஒரே மகன் உதயநிதி ஸ்டாலினை அந்த அமைச்சரவையை கொடுத்து, இந்த வேலையை நீதான் செய்யணும். எங்க அப்பா பண்ணது, நான் பண்ணது, தாத்தா பண்ணதையும் அப்பா பண்ண வேலையும் நீ செய்யணும்னு அவர் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே கண்ணும் கருத்துமா அந்த வேலையை பண்ணிருக்காரு. அந்த மனுஷன் தூங்கி பார்த்ததே கிடையாது. கரூர்ல 41 பேர் செத்து போனான். யாரோ ஒரு நடிகர் வந்தவொடனே நடிகரை பார்க்கறதுக்கு போனவொடனே கூட்ட நெரிசல்ல செத்து போயிட்டாங்க. ஆனா முதலமைச்சர் சொல்லிருக்கலாம், யாரோ வந்தாங்க, யாரையோ பார்க்க வந்தாங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி இல்லை. அந்த நடிகர் ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு போயிட்டான். யார பார்க்க வந்தாங்களோ அந்த நடிகர் ஊரை விட்டு போயிட்டான். ராத்திரியோட ராத்திரியா போயிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். ஆனா தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம முதலமைச்சர் ராத்திரியோட ராத்திரியா நடுராத்திரி 1:30 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் நின்று அந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அடிப்பட்ட எல்லா பேஷண்ட்டுக்கும் பெட்டுக்கு போய் நின்று அவங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 100கணக்கான உயிர்களை காப்பாற்றுறது நம்ம முதலமைச்சர் தான். ஆக நம்ம முதலமைச்சர் மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இல்ல, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய முதலமைச்சர். நீங்க உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நம்ம முதலமைச்சர் நமக்காக உழைக்கிறாரா இல்லையா? நம்ம முதலமைச்சர் நமக்காக வாழ்றாரா இல்லையா? இடையூறுக்கு மன்னிக்கணும். இது என்னுடைய பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து ஐயா, தயவு செய்து பேசுறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். விவாத மேடையா கிராம சபா கூட்டத்தை நீங்க பண்றீங்க ஐயா. கோர்ட்ல வழக்கு இருக்குது. ஏன் இப்ப நீங்க அதை பத்தி பேசுறீங்க? இந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ன? நீங்க வந்து சொல்லுங்க. நான் பேசிட்டு சொல்லுங்க. மைக் என்கிட்ட இருக்கு. நான் பேசி முடிச்சோம் மைக் கொடுக்குறேன். இல்ல நீங்க அதெல்லாம் பேச வேண்டாம். எங்களுடைய மாநில பிரச்சனைகளை மட்டும் பேசுங்க. அதுதான் கிராம சபை கூட்டம். உங்க கட்சி மேடை இல்ல. இது கட்சி மேடை இல்ல. கை கட்டி நின்னது முதலமைச்சர் பத்தி கட்சி மேடையா? இது என்ன மேடை நீங்க சொல்லுங்க. பாருங்க, பஞ்சாயத்து தலைவர் ஒரு நாள் கூட லீவ் போட்டதுல கிராம சபை நீங்க யாரு? தண்ணி பிரச்சனை நான் கேட்கலாம். அமைதியா உட்காந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.